ஓம் நம சிவாய. அன்பே சிவம், மனமே குரு. ஓம். நண்பர்களே, இது ஒரு வசிய இயந்திரம், மோகன வசியம். பார்த்துங்க, இந்த விஷயத்தை கணவன் மனைவிக்கு பண்ணலாம், காதலர்கள் பண்ணலாம், நண்பர்கள் பண்ணலாம். ஐயா, நான் எங்கே போனாலும் ஒரு துரதிருஷ்டமாக இருக்கிறேன், என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு மனசில் நினைக்கிறவங்களும் இதை போட்டாலே சகல விதமான விஷயம் நமக்குள்ளே வரும். சரிங்களா? உங்களை பார்த்தாலே அவங்க நல்ல மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு வசீகரமானது தான் இப்போ நாங்கள் போட்டு வரோம். ஏன் இதை போகிறோன்னு கேட்டிங்கன்னாங்க, நிறைய பேர் இதான் சொல்கிறீங்க, எங்கே போனாலும் எனக்கு ஒரு எதுவும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வேலைக்கு போனால் கூட சிட்டு விழுறாங்க, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது ஐயா, அது ஏன் இப்படி இருக்குன்னே தெரில, ஆண்டவன் என்ன ஏன் இப்படி படைத்தான் அப்படின்லாம் என்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் சொல்லிட்டு வரீங்க. அதனால தான் இந்த மோகன விஷயத்தை நான் போடுறேன். சரிங்களா? இந்த இயந்திரத்தை செப்புத்தகடு, வெள்ளித்தகடு, தாமரை தகடு, தங்கத்தகட்டில் கூட நீங்கள் வரையலாம், தப்பு கிடையாது. அது அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை கிழக்கு முகமாக தான் நீங்கள் அமரணும். சரிங்களா? கிழக்கு முகமாய் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ரொம்ப மனசை ஒருநிலைப்படுத்தி உட்கார்ந்து நீங்கள் ஜபிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு தேவையானது மூக்கடலை, பாயாசம் கொஞ்சம் வச்சுக்கலாம், பொரி கடலை இதெல்லாம் வச்சு, வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பூஜைவில் வச்சுக்கோங்க. இதுக்கு வில்வ பலகை மேலே தான் நீங்கள் அமரணும். வில்வ பலகையை வாங்கிட்டு நீங்கள் அந்த பலகை மேலே ஒரு 1.5க்கு 1.5 இருந்தால் போதுமானது. அந்த பலகையை நீங்கள் கொண்டு அதன் மேலே அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாக்கா, சகல விதமான விஷயங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை தாங்க. மாந்திரிகன்றது மற்றது எல்லாமே நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. நம்பிக்கையை எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சு வெளியே வரலாம். சரிங்களா? நான் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, ஒவ்வொரு விஷயங்களும் நான் உங்களுக்கு தெளிவாகவும், ஏன்னா அதிகமான மந்திரமும் நான் கொடுக்கல, சிறிய மந்திரம் தான். பாருங்கள், மந்திரத்தை பாருங்கள். ஏன்னா நான் மந்திரங்களை நான் சிறிய மந்திரங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். வசீகரமான ஒரு இயந்திரம் நம்பிக்கையோடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக இது உங்கள் கை மேலே பலன் இருக்குது. இதை சித்திப்படுத்தணும். முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா சித்திப்படுத்தணும். இதை 11 நாள் 1008 உரு நீங்கள் கொடுத்தே ஆகணும். 11 நாள் 1008 உரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தணும். சரிங்களா? பயன்படுத்தி பாருங்கள். இதை குல்சமாகவும் போட்டுக்கலாம். இதை இயந்திரங்களை நம்ம பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு வரலாம். சகல விதமான விஷயங்கள் இருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நினச்ச காரியங்கள் கைக்கூடி வரும். புரியுதுங்களா? இதை செய்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து நீங்கள் கேட்குறீங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய.